ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ சண்டே ஸ்பெஷல் வீடியோ, வாங்க பார்க்கலாம். சண்டே மார்னிங் இன்றைக்கி பசங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தாங்க. மாதத்தில் ஒரு நாள் ஒரு கசப்பு மருந்து நாங்கள் சாப்பிடுவோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த மருந்து வந்து காலையில் ரெடி பண்ணி வச்சேன். பசங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். இந்த மருந்து சாப்பிட்றதால குடலில் இருக்கிற பூச்சி, அதுக்கப்புறம் கோல்டாக இருந்தால் கூட எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு பூஸ்டான ஒரு மருந்து. இந்த மருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 டைம் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு மீடியம் ஹீட்டில் 4 விசில் விட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா வறுத்துக்கலாம். கூடவே ரசத்துக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்கு மிளகு சீரகம் அரைச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 வெந்தயம் போல் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இருக்கிறதால நான் காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டு அதை வந்து ஒரு பல்ஸ் மோடி விட்டு எடுத்துக்கணும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மட்டன் வேகிறப்ப நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த டைமில் 1 டீஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 தக்காளி சேர்த்தா போதும். இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் வேக வச்ச மட்டன் துண்டை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுக்கலாம். அப்போ தான் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தோட டேஸ்ட்டும் மட்டனில் வந்து நல்லா ஊறி வரும். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்ததால் இந்த டைமில் சேர்த்துக்க தேவையில்லை. மசாலா நல்லா வதங்கினதும் வேக வச்ச மட்டன் தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இடையில் கலந்து கொடுக்கணும். ரசத்துக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். புளி வந்து நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வந்து தக்காளியை வந்து கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்து. ரசம் வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதில் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கினேன். புளி கரைசலை இப்போ ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டேன். இடையில் இந்த மட்டனையும் வந்து லைட்டாக கலரி விட்டுக்கணும். இப்போது ரசம் வந்து தாளித்து விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கினேன். ரசத்துக்கு கம்மியாக தான் எண்ணெய் விடணும். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூட காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5 வந்து சேர்த்துக்கிட்டேன். மிளகு சீரக பொடி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பு வந்து எப்பயுமே மீடியம் ஹீட்டில் வைக்கக்கூடாது. லைட்டாக தான் இது வதங்கி வரணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரசம் இருக்கும்.
எங்கள் வீட்டில் நாங்கள் ரசம் செய்யும்போது 2 வேளைக்கு சேர்த்து செய்வோம். ஆஃப்டர்நூன் நைட்டுக்கு சேர்த்து செய்வோம். இது வந்து கரெக்டாக இருக்கும். சாதம் வெந்துருச்சு. சாதம் வந்து வடிச்சிடுறேன். இப்போது மட்டன் சுக்காவும் நல்லா தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ மட்டன் வந்து நம்ம வறுத்து வச்ச மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க பொடி, அந்த பொடியை வந்து இது கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது இருந்தால் போதும். அந்த மசாலாவோட மனம் போட்ட உடனே வீடே வந்து கமகமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டனில். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக கூட பண்ணியிருக்கலாம். சாதத்தில் சாப்பிட்றதால கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு நான் வந்து வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டு இறக்குனா மட்டன் சுக்கா ரெடி. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ரசம் வந்து இந்த அளவுக்கு நுர கட்டி வந்திருக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரசம் வைக்கிறப்ப லைட்டாக இது போல் பிரிஞ்சு வர்ற டைமில் கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். மேலே கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டு இறக்குனா ரசம் வந்து ரெடி. ரசம் வந்து செய்கிற அந்த பாத்திரத்திலே வைக்காமல் வேறு ஒரு பாத்திரத்தில் உடனே நம்ம மாற்றி வச்சிடணும். ரசம் வந்து செஞ்ச உடனே நம்ம மூடி வைக்கக்கூடாது, ஓப்பனில் தான் வைக்கணும். நாங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லஞ்சு வந்து சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ஈவினிங்காக பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக கடைக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்ததால் ஈவினிங்காக தான் கடைக்கு கிளம்பணும். நைட்டுக்கு வந்து மட்டன் சுக்கா, ரசம், ரைஸ் அதுவே தான் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.